ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்ய 200 சதுர அடி நிலத்தை ஒதுக்க தயார் என்று அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரிய வழக்கில் அரசு தரப்பு வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரம்பூரிலேயே 7500 சதுர அடி நிலம் வழங்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயாராக இருப்பதாக தமிழக அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரங்கள் என்ன இந்த வழக்கில்? இருநூறு சதுர அடி நிலம் ஒதுக்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. சுப்பையா, இணைப்புல இருக்கிறீங்க. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய முடிவு என்னவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அரசு தரப்பும் பொற்கொடி தரப்பும் தங்களது வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? வழக்கை இந்த காலை 8:40 மணிக்கு நீதிபதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். நீதிபதி பவானி சுப்பிரமணியன் முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிபதி இந்த காலை வந்தபோது மனுதாரர் தரப்பில் தங்களுடைய கட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் அதுவும் ஒரு சொந்தமான இடத்தில் ஒதுக்க வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி தரப்பில் வழக்கறிஞர் சங்கரசுப்பு வாதத்தை முன்வைத்தார். அதேபோல அரசு தரப்பில் இவர்கள் கேட்ட இடத்தில் அவ்வாறு ஒதுக்கீடு செய்ய முடியாது என்றும், இது குடியிருப்பு பகுதி, அது மட்டுமல்லால் பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது, அந்த பகுதியில் இந்த அடக்கம் செய்வதற்கான இடத்தை ஒதுக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் அதற்கு பதிலாக வேறு இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம், அதற்கு நாங்கள் வேண்டும் இடம் தருகிறோம் என்று அரசு தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். அதாவது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அந்தராகி இதை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது. அப்போது நீதிபதி ஆம்ஸ்ட்ராங்கை நானும் பார்த்திருக்கிறேன், நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞராக வந்துள்ளார், நல்ல மனிதர் தான், ஆனால் அதே நேரத்தில் சட்ட விதிகளை மீறி எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் அரசு தரப்பில் வேறு இடம் கொடுப்பதாக இருப்பதால் நீங்கள் மனுதாரரை அணுகி அவர்கள் தரப்பை கேட்டுவிட்டு வாருங்கள் என்று நீதிபதி அவகாசம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து அவகாசம் அளிக்கப்பட்டது. தற்போது மீண்டும் இந்த வழக்கு நீதிபதி பவானி சுப்பிரமணியன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் மீண்டும், அதாவது புதிய இடத்தில் அடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்தனர். ஆனால் அரசு தரப்பில் அதற்கு பதிலாக 200 சதுர அடி இடத்தை தருவதாகவும் அந்த புதிய இடத்தில் வேண்டுமா வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இதனையடுத்து நீதிபதி பவானி சுப்ராயன் அரசு தரப்பில் புதிய இடம் கொடுக்கப்பட்டிருப்பதால் அந்த இடத்தில் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக புதிய மனு ஒன்றை நீங்கள் அங்கு அழியுங்கள், அரசில் உங்களுடைய மனுவை அரசு பரிசீலித்து அந்த இடத்தில் அடக்கம் செய்வதற்கான இடத்தை ஒதுக்கீடு செய்வார்கள், அரசிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கும் என்று நீதிபதி கூறியிருந்தார். அதே நேரத்தில் இந்த உடல் தற்போது இந்த பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளதால் நாளை பள்ளி திறக்க வேண்டும், நாளை மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய நிலை இருப்பதால் உடனடியாக முடிவெடுத்து இந்த முடிவை நீங்கள் தெரிவிங்கள் என்று அரசு தரப்பு மனுதாரர் தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கு ஏற்பட்டுள்ளது. இதே பொற்கொடி தரப்பில் புதிய இடத்துக்கான மனுவை அரசிடம் அளிப்பார்கள் என்றும், அந்த மனுவை அளித்தால் அந்த மனு சம்பந்தமாக அரசு முடிவெடுக்கலாம் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே இதில் உரிய முடிவு இன்று எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயார் என்று தமிழக அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் பொற்கொடி தரப்பு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் சுப்பையா. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.